இந்த வேளையிலும் நாம் ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். லூக்கா அதனுடைய 16ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? என் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். கர்த்ததாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த அருமையான இந்த கால வேளையில உம்முடைய வசனங்களை நாங்கள் படிக்க கிருபை செய்து இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த ஓமையின் வாயிலாக நீர் எங்களோடு இடைப்படும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். எங்கள் ஒவ்வொருத்தருடைய கண்களை திறந்தருளுவீராகப்பா. திறந்தருளுமப்பா. உம்முடைய வேதத்துக்கு அதிசயங்களை காணும்படியாய் ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. உம்முடைய வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உவமையை நீங்க இப்ப வாசித்தீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளினாலே ஜனங்களோட பேசினார், சீஷர்களோட பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ரகசியங்கள் எல்லாம் உவமைகள் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனா இந்த உவமை மற்ற எல்லா உவமைகளை காட்டிலும் சற்று வித்தியாசமானது. கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கும் கொஞ்சம் கடினமானது. இந்த உவமையில அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேசுறார். சீஷர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சு. ஒருவேளை அவனுக்கு ஒலிவ தோப்புகள் இருந்திருக்கலாம், நிலம், வயல் நிலம் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒலிவ எண்ணெய் எல்லாம் கடனா கொடுக்குறான்.
அதே போல கோதுமையெல்லாம் கடனா கொடுக்குறான். அப்படின்னா பெரிய வயல் நிலம் வச்சிருக்கலாம், ஒலிவ தோப்புகள் வச்சிருக்கலாம், வச்சிருக்கிறான். அதான் ஓமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனா இருந்தான். அப்ப தன்னுடைய ஆஸ்தியை நிர்வகிக்கும்படியா என்ன செய்யறான்? ஒரு மனிதனை அதற்கு மேனேஜராக, உக்ரானக்காரனாக நியமிக்கிறான். உக்ரானக்காரன்னா மேனேஜர், நிர்வாகி இல்லையா? அப்போ அந்த மேலாளர் என்று சொல்லலாம், இவர்களை நியமித்திருக்கிறான். இந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறான் அப்படின்னு ஒரு செய்தி யாருக்கு போகுது? எஜமானுக்கு போகுது. எஜமான் இந்த செய்தியை கேட்ட உடனே, என் நிர்வாகி, என்னுடைய மேலாளர், என்னுடைய மேனேஜர் என் ஆஸ்தியெல்லாம் அழிக்கிறான், அவனுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன செய்யறான்? அந்த உக்ரானக்காரன் அந்த மேனேஜரை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு சொல்றான், போதும், உன்னை பற்றி நான் இந்த செய்தி கேட்கறது என்ன? நீ என்னுடைய ஆஸ்தியெல்லாம் நீ அழிக்கிறியாமே, ஆகவே என்ன செய், உக்ரான கணக்கு என்ன செய், என்கிட்ட கொடு, கணக்கு கொடு, அப்புறமா உன்னை அனுப்பிடுறேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா கோவப்பட்டு என்ன செஞ்சாச்சு, அந்த நிர்வாகியை நல்லா திட்டிட்டு பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, கவனிங்க. உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்ரான கணக்கு ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். உக்ரான கணக்கை ஒப்புவிக்கிறது மட்டும் இல்ல, நீ இருக்கவே கூடாது. சரி, இதை கேட்ட உடனே இந்த உக்ரானக்காரனுக்கு இப்போ நல்ல எஜமானுடைய திட்டு வாங்கின உடனே இப்போ என்ன ஆச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. கணக்கு ஒப்புவிக்கிற நேரம், கணக்கு ஒப்புவிச்சா மாட்டிப்பாரு, கணக்கு ஒப்புவித்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. கணக்கு ஒப்புவித்து இவரை எப்படினாலும் தூக்கிட போறாரு. நிர்வாக அதாவது மேலாளர் பொறுப்புல இருந்து தூக்க போறாரு, மேனேஜர் பொறுப்புல இருந்து தூக்க போறாரு. தூக்கின உடனே வெளியில போனா என்னையா நான் செய்வேன், எனக்கு கொத்தனார் வேலையும் தெரியாது, நல்லா என்ன சொல்றது கடப்பாறை பிடிச்சி தோண்டவும் தெரியாது, அதுக்குள்ள பலன் என்கிட்ட இல்ல. அடுத்து சொல்றது, எனக்கு பிச்சை எடுக்கவும் தெரியாது. மற்றவங்கிட்ட போய் பிச்சை கேட்டு, ஐயா ஐயா கொஞ்சம் ரூபாய் கொடுத்துருங்க, பணம் கொடுங்க, இந்த வேலையும் இவனுக்கு தெரியாது. சொல்றான், இந்த 2 வேலையும் தெரியாது, அப்ப எப்படிதான் ஜீவிப்பேன், என் வேலையும் போச்சே. அட்லீஸ்ட் நான் நிர்வகிச்சுட்டு இருக்கேன், இந்த மேலாளர் பொறுப்புல இருக்கேன், என்கிட்ட வராங்களே அந்த மக்களாவது தங்க வீட்டுல என்ன சேர்த்து கொஞ்சம் உதவி செய்யணும்னா நான் என்ன செய்யணும் ஐடியா போடுறான். அவன் யோசிக்கிறான் பாருங்க, அந்த வசனத்தை கவனிங்க. உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. யோசிச்சான், பிளான் பண்ணிட்டான். என்ன பிளான் பண்றான்? பயங்கர மாஸ்டர் பிளான். கடன் பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, சரி கூப்பிடுவோம். கடன் பட்டவங்களை கூப்பிட்டான். ஒருத்தன் ஒலிவ எண்ணெயை கடனை வாங்கியிருக்கான். ஒலிவ எண்ணெய் வாங்கி வியாபாரம் பண்றானா இருக்கும். அப்ப அந்த ஒலிவ எண்ணெய் வாங்கினவனை கூப்பிட்டான். உனக்கு எவ்வளவு கடன் கொடுத்தாரு எஜமான்? 100 குடம். எவ்வளவு? 100 குடம். 100 குடம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2933.3 லிட்டர். எப்படி? 2933.3 லிட்டர் ஒலிவ எண்ணெய கொடுத்திருக்கான் வியாபாரத்துக்காக. எஜமானுடைய ஆஸ்தி அது. இவன் சொல்றான், நீ 100 குடம் தானே வாங்கின, எவ்வளவு எழுதிரு? 50 எழுது. எவ்வளவு குறைச்சிட்டான்? 1466 லிட்டர் குறைச்சிட்டான். என்ன யோசிக்கிறான் பத்தியா? 1466 லிட்டர் குறைச்சிருக்கேன். வேல்யூ பாருங்க. நான் வெளியே போனா கூட இவன் என்ன செய்வான், எனக்கு சாப்பாடு கொடுப்பான் அவன் நினைக்கிறான். சரி, ரெண்டாவது இன்னொருத்தனை கூப்பிட்டான். கோதுமை கடன் வாங்கியிருக்கான். வா, கோதுமை கடன் வாங்கினவன்ட்ட சொல்றான், நீ எவ்வளவுயா கடன் வாங்கின எங்க எஜமான்ட்ட? அவன் சொல்றான், 100 கலம். 100 கலம். 100 கலம்னா எவ்வளவு தெரியுமா? 36,666.6 லிட்டர். 36,666.6 லிட்டர் இவ்வளவு வாங்கியிருக்கான். இவன்ட்ட சொல்றான், எவ்வளவு எழுது?
80 காலம்னு எழுது. அப்ப நீங்க வகுத்து பார்த்துக்கோங்க எவ்வளவு கம்மி பண்ணிட்டான்னு பாருங்களேன். என்ன யோசனை இல்ல, இப்படி பண்ணிட்டான். இப்போ கணக்கு ஒப்பிக்கிற நேரம் வந்தாச்சு. கணக்கு ஒப்பிக்கிற நேரம் எஜமான் இதை கேள்விப்பட்டான். ஓஹோ, நம்ம ஆஸ்தியில இருந்து கடன் வாங்கணும்ட்ட இவன் என்ன செஞ்சிட்டான், கம்மி பண்ணிட்டான். இவன் பண்ணதுனால எஜமான் என்ன செஞ்சாரா? ஆச்சரியமா இருக்கா? ஓமை கொஞ்சம் வித்தியாசமா போதா? இயேசு எப்படி இந்த ஓமையை சொல்றான்னா, அவன் அந்த எஜமான் இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன சொல்றானா? வசனம் கவனிங்க, 8ஆம் வசனம். அநீதி உள்ள ஊக்கரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். சிஇஓ வந்து மெச்சி கொள்றாரு, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அந்த ஓனர் எஜமான் சொல்றான், வெரி குட், சூப்பர். கொஞ்சம் விகற்பமா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குல்ல. ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த பிசினஸ்ல வந்து அவன் கொடுத்தது, கடன் கொடுத்தது வந்து எஜமானுடைய ஆஸ்தி தான். அந்த ஆஸ்தியை வச்சு இவன் நிறைய பண்ணி நிறைய சம்பாதிக்கிறான் போலக்கு. இந்த செய்தி யாருக்கு போயிடுச்சு? எஜமானுக்கு போயிடுச்சு. உடனே அவன் கணக்கு ஒப்பிக்கிற நேரம் வந்த உடனே புத்திசாலியா மாறுறான். எப்படி புத்திசாலியா மாறுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ எஜமானுக்கு செஞ்சதுக்கு நிச்சயம் எனக்கு வேலை போயிடும், அட்லீஸ்ட் கடன் பட்டவங்களையாவது அந்த கடன் வாங்கணும் இல்லையா, அவன்கிட்ட கடன் வாங்கணும்ல. அவன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றான்? ஏய், 100 குடம் வாங்கியிருக்க, இது 50 ஆகுது. இது 50 அவனுடைய ப்ராஃபிட், அவனுடைய ப்ராஃபிட். அது சொல்றான், நீ எனக்கு தேவையில்ல, எங்க எஜமானுக்கு மட்டும் கொடுத்துரு. இது எப்படி நான் சொல்றேன்னா, யூத ரோம சாம்ராஜ்யத்துல நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. யாரு? வரி வசூலிக்கிறவர்கள். வரி வசூலிக்கிறவர்கள் மேல ஏன் ஜனங்களுக்கு கோபம் தெரியுமா? அவன் ரோம அரசாங்கம் நியமிச்சிருக்கிற அந்த வரிக்கு மேலாக தான் வாங்குவான். வரி வாங்குறவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு வாங்கிக்கலாம். சில பேர் எப்படி வாங்குவாங்கன்னா, 100 ரூபாய் நீங்க வட்டி கட்டணும்னா, வட்டி நீங்க கட்டணும், அரசாங்கத்துக்கு கட்டணும்னா அவன் 100ல 200 ரூபாய் வச்சு வாங்குவான். சில பேர் 400 ரூபாய் வச்சு வாங்குவான். அரசாங்கம் கேட்கவே கேட்காது, நீயே வாங்கிக்கோ, நீ எப்படியோ வாங்கிக்கோ, ஆனா எனக்கு 100 ரூபாய் வந்துடணும். எனக்கு என்ன வந்துடணும்? 100 ரூபாய் வந்துடணும். இந்த எஜமானம் எப்படி கொடுத்துருக்கான்னு நினைச்சுக்க, நிர்வாகம் எப்படி கொடுத்துருக்கானா, என்னுடைய என்ன இது கொடுக்குற, இதை வச்சு நீ வியாபாரம் பண்ற, அவங்க யார்கிட்ட கொடுக்குறியோ அவங்க கிட்ட நீ வாங்கிக்கணும், அது மேல நீ ப்ராஃபிட் வச்சு வாங்கிக்கோ. அப்போ இவன் சொல்றான், 100 குடம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இவனுடைய ப்ராஃபிட் என்ன? 50 கட் பண்ணிட்டான். இதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் கவனிங்க, 100 காலம். இதுல கோதுமை கொடுக்குறான் கடனு, அதுல இவனுக்கு 20, இவரது 20 காலம் இவனுக்கு ப்ராஃபிட் கம்மி பண்ணிட்டான். ஏன்னா இப்ப கணக்கு ஒப்பிக்கிற நேரம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இனிமேல் போய் கொத்தவும் முடியாது, இனிமேல் போய் மேஸ்திரி வேலையும் செய்ய முடியாது, இனிமேல் போய் பிச்சையும் கேட்க முடியாது. அட்லீஸ்ட் இதாவது வேலையா செஞ்சானா அவன் என் மேல இரக்கமா இருப்பான். அவன் வீட்டுக்கு போனா தண்ணியாவது கொடுப்பான், கொஞ்சம் நல்ல டிஃபனாவது கொடுப்பான், எப்படியோ ஓரளவா செய்வான. பாருங்க எவ்வளோ கெயின். கவனிங்க, நான் சொல்றது 1466 லிட்டர் எண்ணெய் அப்படியே கம்மி பண்ணான். இப்ப கட்டாயம் அவனை ஏற்றுக்கொள்வான். இதை கேள்விப்பட்ட உடனேதான் அந்த எஜமான் மெச்சி கொண்டான் என்று சொல்லப்படுது. நம்ம நினைக்க கூடாது இது வந்து நம்ம பிசினஸ் மாதிரிலாம் நினைக்க கூடாது. யூத கலாச்சாரத்துல அங்க நடக்கிற பிசினஸ் வச்சுதான் தேவன் எடுக்கிறார். அப்போ அநீதி உள்ள உக்கிரனக்காரன் தான், எஜமானுடைய ஆஸ்தி அழிக்கிறான் தான். ஆனா எப்படி நடந்து கொண்டான்? புத்தியாய் நடந்து கொண்டான். கடைசி நிமிஷத்தை மனம் திரும்புறான், மாத்துறான் தன்னுடைய சுபாவத்தை. என்ன செய்யறான்? எனக்கு ப்ராஃபிட் வேணாம், எடுத்துருவோம். இதுதான் இந்த ஊமை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதனால இது புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினமான ஒரு இது. ஆனா இந்த ஊமையில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? 2 கீ ஃப்ரேசஸ் இருக்கு, 2 கீ ஃப்ரேசஸ், முக்கியமான சொற்றொடர் இருக்கு. என்ன அது? நான் 3ஆம் வசனத்தை கவனிங்க. உக்கிரனக்காரனை குறித்த செய்தி கேட்ட மாத்திரத்துல எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் ஆஸ்தி அழிக்கிறான்னு சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்றாரு? உன் உக்கிரான கணக்கை எனக்கு ஒப்புவி. நல்ல கவனிங்க, கீ சென்டென்ஸ்.
உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உவமையில இயேசு சொல்லிக் கொடுத்த காரியத்தை கவனிங்க. 4ஆம் வசனம், உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி இந்த உக்கிரானக்காரன் யோசிச்சிட்டான். எதை யோசிக்கிறான்? உக்கிரான பொறுப்பை நீங்கிட்டா கூட, நான் உக்கிரான பொறுப்பு நீங்கி ஒரு வேலை இல்லாம போன பொழுது யாரு என்னை ஏற்றுக்கொள்ளணும்? மற்றவர்கள் தங்கள் வீட்டில என்ன செய்யணும்? என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற யோசனையில அவன் இறங்கி அவன் அதுக்கு வகையும் அகர்த்துட்டான். அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த 2 காரியம் மிக மிக கவனிக்க வேண்டிய காரியம். ஆண்டவர் அதான் இயேசு கிறிஸ்து இதுல என்ன சொன்னாருன்னா பாருங்க, அதுல 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் யார் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தின் பிள்ளைகள். இந்த பிரபஞ்சம் யார் கையில இருக்கு? பிசாசு கையில இருக்கு. அப்ப பிசாசின் பிள்ளைகள் பயங்கர புத்திமான்களா இருக்காங்க. ஆனா ஒளியின் பிள்ளைகள் யார்? அந்த ஒளியின் பிள்ளைகள் நீங்களும் நானும் தான் அந்த ஒளியின் பிள்ளைகள். ஒளியின் பிள்ளைகளா மாறணும்னா என்ன தேவை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நீங்க ஒளியின் பிள்ளையா மாறணும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி. யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை சற்று வாசிங்க. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இப்ப ஒளி உங்களோட இருக்குப்பா. யாரை குறித்து பேசுறாரு இயேசு? தன்னை குறித்து தான் பேசுறாரு. நான் தான் மெய்யான ஒளி, நான் உங்களோட கூட இருக்கேன். என்னை நீங்கள் விசுவாசிச்சா நீங்க என்ன பிள்ளைகளா மாறிடுவீங்க? ஒளியின் பிள்ளைகளாக மாறுவீங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஒளியின் பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஒளியின் பிள்ளைகள். அப்ப ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதிக புத்திமான்களாய் நடக்க வேண்டும், ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஓமையின் மூலமாக இயேசு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். இந்த ஓமை சற்று நமக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முறையில கத்துக் கொடுக்கிறார். எப்படி கத்துக் கொடுக்கிறார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்தி உள்ளவன், ஒரு எஜமான், அவன் உலக பிரகாரமான ஒரு மனிதன். ஆனா தன்னுடைய நிர்வாகி புத்திமானா நடந்து கொண்டான் பார்த்தோன்னே மெச்சு கொண்டான். அப்போ நம்முடைய எஜமான் எப்படிப்பட்ட எஜமான்? அவர் உலகத்துக்குரியவர் அல்ல, நம்முடைய எஜமான் பரலோகத்துக்குரியவர். ஹல்லேலூயா! பரலோகத்தின் சொந்தக்காரர் தான் நம்முடைய எஜமான். நம்முடைய எஜமான் எப்படிப்பட்ட எஜமான்? நீதியுள்ள எஜமான். அவர் அநீதி செய்யவே மாட்டார். அப்போ அந்த எஜமானுடைய பிள்ளைகளுக்கு பேர் என்ன வைத்திருக்கிறார்? ஒளியின் பிள்ளைகள் என்று வைத்திருக்கிறார். அப்ப ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். புத்திமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இங்க நல்லா கவனிங்க, 2 விஷயத்தை நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். நாம் ஒளியின் பிள்ளைகளா மாறிட்டோமா? இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமா? இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு விட்டதா? இன்றைக்கு நாம் சத்தியத்தின்படி நடக்கிறோமா? அப்படின்னா நாம் ஒரு காரியத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? ஒரு நாள் நம்முடைய எஜமானுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீங்களும் நானும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் கட்டாயம் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நல்ல கவனிங்க, ஒளியின் பிள்ளைகளா மாறிட்டோம். இன்றைக்கு நமக்கிட்ட தேவன் தம்முடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆஸ்திய, அந்த நற்பொருளை நம்ம கவனமா பார்த்துக்கணும்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை ஒரு நாள் குற்றப்படுத்திடாத. ஏன்னா குற்றப்படுத்தினா உன்கிட்ட இருக்கிற தெய்வீக சுபாவம் போயிரும். ஒரு நாள் நீ கணக்கு ஒப்பிக்கணும்னு மறந்துடாத. அவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாய சின்னத்துக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யணுமா? நிற்க வேண்டும், நிற்க வேண்டும். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்றோம். பரிசுத்த பந்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் இயேசு நியாயாதிபதியாய் வீற்றிருக்க போகிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டும், நிற்க வேண்டும். நம்முடைய கணக்க ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதே போல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது கூட அழகாக எழுதி காட்டுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாளும் சகோதரர்களை குற்றப்படுத்திடாதீங்க, அது உங்க வேலை இல்லை. அதே போல உங்க சரீரத்தினால் நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. இந்த சரீரம் நீங்கள் தேவனால் பெற்ற ஒரு சரீரம், மறந்துடாதீங்க. இதுக்காக இயேசு கிறிஸ்து விலைக்கரையும் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ சரீரத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு நன்மையான கிரியைகளும் தீமையானவைகளுக்கும் ஒரு நாள் நம்ம தேவனுடைய சிங்காசனமாக நிற்கணும். அன்னைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அன்னைக்கு தேவன் கணக்கு கேட்பார். அப்போ நம்முடைய நன்மைக்காவது, நாம் சரீரத்தின் மூலமாக செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நம்ம அடைய வேண்டும், அடைய போகிறோம். இந்த உணர்வு எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கணும். ஒரு நல்ல தேவன் நம்மள உக்கரான காரணம் வச்சிருக்காருன்னா நம்ம கவனமா இருக்கணும். நம்ம ஒளியின் பிள்ளைகள், ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நேரம் வரும் வரும். இதேதான் பேதுரு கிட்ட வாங்க. பேதுரு எழுதும்போது என்ன எழுதுறாரு கவனிங்க. 1 பேதுரு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அப்போ நம்ம ஆண்டவர் குறித்து எப்படி சொல்லுது? உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போறான். அவருக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நம்ம வாயின் வார்த்தைகளை கவனிக்கணும், நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை கவனிக்கணும். இதுலெல்லாம் நம்ம ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மனிதன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு தாமே சொன்னார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை அதை தான் நீங்க வாசிக்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துடவே. ஏன்னா நம்ம மேல குற்றம் சாட்டணும்னு பிசாசு ரெடியா இருக்கான். வெளிப்படத்துல வாசிக்கிறோம், நம்முடைய சகோதரருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யாரு? பிசாசானவன். அவன் எவ்வளவு நேரம் குற்றம் சாட்டுறான்? 24 மணிக்கூர் நேரம் குற்றம் சாட்டுறான். அந்த பிசாசானவன் நீங்க ஜெயம் கொள்ளணும்னா ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தேவை. அதே போல நம்முடைய சாட்சியின் வசனம் தேவை. சாட்சியின் வசனம் என்று சொன்னா நம்ம எவ்வளோ உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம் என்பது கவனிக்கணும். வசனத்தின்படி நான் நடக்கிறேனா? நான் ஒளியின் பிள்ளை. நான் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த கணக்கு ஒப்புவிக்கிற நேரத்துல நம்ம ஆண்டவர்ட்ட என்ன பெறணும்? வெகுமதிகளை பெறணும். நம்ம ஆண்டவர்ட்ட நற்பெயரை பெறணும். மோசேலாம் ஆண்டவர்ட்ட நற்பெயரை பெற்றார். என்ன பெற்றாரு? மோசையை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தாவீது ஆண்டவர்ட்ட நற்பெயரை பெற்றார். ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு நல்ல எஜமான் உண்டு. அந்த எஜமான் நமக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த கணக்கு ஒப்புவிக்கிற நேரத்துல நாம் வெட்கப்படக்கூடாது. மாறாக தலை நிமிர்ந்து நிற்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய முகம் பிரகாசிக்கணும். சோ இந்த உவமையின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முதல் பாடம் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும் கேட்டா, கணக்கு ஒப்புவிப்பதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக, தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆனா இந்த உக்கரானக்காரன் தப்பு செஞ்சவன்
அவன் என்ன செய்யறான்? கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கான். ஆனா அவன் இன்னொன்னு காரியத்தை செய்யறான் பாருங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். என்ன அது? என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம நிர்வாகத்துல இருந்து தேவன் நீக்க போறது இல்ல. ஏன்னா நம்ம ஒளியின் பிள்ளைகள். ஆனால் பரலோக ராஜ்யம் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு இதை அழகா சொல்லி கொடுத்தாரு பாருங்க. எப்படி சொல்றாரு கவனிங்க. அதனுடைய 9ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இப்ப நம்ம ஒளியின் பிள்ளைகள் உண்மைதான். இந்த அநீதியான உக்கிரனக்காரன் என்ன செஞ்சான்? தன்னுடைய லாபத்தை வேண்டான்னு வச்சுட்டான். மற்றவர்கள் தன் வீட்டுல என்னை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஒரு எண்ணத்துல என்ன செய்யறான்? யோசனை பண்றான், என்ன செய்யறது? எஜமான என்ன தள்ள போறாரு, உண்மைதான். ஆனா மற்ற மனுஷர்கள் என்ன ஏற்றுக்கொள்ளணுமே, தங்க வீட்டுல எனக்கு வரவேற்பு கொடுக்கணுமே, இல்லைன்னா நான் வாழ முடியாதே என்ற ஒரு எண்ணத்துல அவன் என்ன செய்யறான்? அவங்க கடன் எல்லாம் மன்னிக்கிறான்னா புள்ள மன்னிக்கல, எஜமான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டான். நல்லா கவனித்து பாருங்க. அவன் புத்தியாய் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, நித்திய வீடுகளை நீங்க ஏற்றுக்கொள்ள பண்ணணும்னா அநீதியான உலக பொருளினால் என்ன செய்யணும்? சிநேகிதரை சம்பாதிக்கணும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இந்த ஊமையில. ஆண்டு காட்டின எஜமான், ஆண்டு காட்டின உக்கிரனக்காரன் 2 பேரும் உலகத்தார்கள். இப்ப ஆண்டவர் நமக்கு பிக்சர் காட்டுறது யாருன்னா, நம்ம எஜமான் யாரு? பரலோகத்துக்குரியவர். நம்ம எஜமான் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அப்ப அவருடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? அது பரிசுத்தமான ஸ்தலம். அந்த வீடுகள், அது நித்தியமான வீடு. அந்த வீட்டுல நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க என் எஜமான் கொடுத்திருக்கிற அந்த சொத்தை நிர்வகிக்கும் பொழுது நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? உலக சிந்தையோடு இருக்கக்கூடாது, மாறாக பரலோகத்தின் சிந்தையுடையவர்களா இருக்கணும். எப்பவுமே உலகம் 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 உலகம்னு கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருந்தானா அவன் செத்தான். ஆண்டவர் சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகள் புத்தீனமா இருக்கிறார்கள். ஆனா இந்த அநீதியான உக்கிரான காரணம் உலகத்தின் பிள்ளையோ புத்திசாலியா இருக்கான். எந்த விஷயத்துல? பண விஷயத்துல. இன்னைக்கு நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் தேவன் நமக்கு கையில கொடுத்திருக்கிற பணத்திலே, சொத்திலே, ஐஸ்வர்யத்திலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உலகத்தில் இருக்க சொத்து மேல இருக்கா? நம்முடைய பணத்தின் மேல இருக்கா? நம்முடைய ஆஸ்தியின் மேல இருக்கா? ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். யாரெல்லாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறானோ அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த ஞானம் நமக்கு வந்துருச்சா? இன்னைக்கு ஆராதனைகள்ல எப்படி இந்த உலகத்துல பெரிய பணக்காரனா மாறலாம், இதுக்குள்ள காரியத்தை தான் சொல்லி தரார்கள். சபையும் இன்னைக்கு எதை குறித்து பேசுகிறது? பரம தரிசனத்தை குறித்து பேசுவதில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவதில்லை. இன்னைக்கு சபை உலகத்துல எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லிதான் கற்றுத்தருகிறதாய் மாறிவிட்டது. இன்னைக்கு நல்ல கவனத்துல வைப்போம். நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய எஜமான் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல. இயேசு சொன்னா, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. சீஷர்களும் நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நான் உலகத்துக்குரியவனா இருந்தா இந்த உலகம் என்னை நேசித்து இருக்கும், என்னை சிநேகித்து இருக்கும். ஆனா என்ன அது சிநேகிக்கல, என்ன அது வெறுத்தது. அதை நம்ம சீஷர்களே, நீங்களும் என்ன பின்பற்றுறீங்க, உங்களையும் இந்த உலகம் சிநேகிக்காது, இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதனாலதான் இயேசு என்ன சொன்ன கத்து கொடுத்தாரு? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை வெறுப்பான், ஒருவனை அணைத்துக் கொள்வான். அதை சொல்லிட்டு அழகா என்ன தெரியுமா சொல்றாரு?
ஒருவனை பற்றி கொள்வான், மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப உலக பொருளுக்கு நீங்க ஊழியம் செய்யறீங்களா? உலக பொருளை சரியா நிர்வகிக்கிறீங்களா? இந்த நிர்வாகத்தை தான் தேவன் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். உலக பொருள் நமக்கு தேவையா இல்லையா? ஞானி சொல்றாரு, பணம் தேவைதான், ஐஸ்வர்யம் தேவைதான். ஆனா சற்று வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யவான்களா இருக்கிறது தான் விரும்பணும். உலகத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்க விரும்பக்கூடாது. ஒரு வாலிபன் வந்தான் இயேசுவிடம், பயங்கர ஐஸ்வர்யவான். நித்திய ஜீவனை சுதந்திரிக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு இயேசுவிடம் முழங்கால் படிட்டு கேட்கிறான். இயேசு சொன்னார், உன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. சொன்ன மாத்திரத்துல அவன் முகம் அப்படியே சொக்குன்னு கீழே இறங்கிருச்சு. அவன் மிகுந்த துக்கத்தோடு இயேசுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை அசட்டை பண்ணி பேக் அடிச்சுட்டான். பேக் அடிச்சு போனோடனே இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. பாருங்க, அந்த வாலிப தம்பி நல்ல வசனத்தை படிச்சவன், பிரமாணத்தெல்லாம் நல்ல கற்று தெரினவன் தான். ஆனா அவனுடைய இறுதியம் எல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டா, உலக பொருள் மேலதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், தேவன் நமக்கு உலக பொருளை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனா உலக பொருளை எதுக்காக கொடுத்திருக்கார் தெரியுமா? நிர்வகிக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். உலக பொருள் உங்க மேல எஜமான உட்கார்றதுக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. Don't allow the money to boss over you. உங்க மேல பணமோ சொத்தோ ஆஸ்தியோ உங்களை நிர்வகிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க. நீங்க அதை நிர்வகிங்க. நம்மளாம் ஒளியின் பிள்ளைகள். இந்த அநீதியான பொருள்னால என்ன செய்யணுமா என்று கத்துக் கொடுக்கிறாரு. 9ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுங்க. எப்படிங்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? நீங்க ஒரு ஐஸ்வர்யவான், நீங்க நல்ல பணம் இருக்கு, என்ன செய்யணும்? தீமோத்திக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதி கொடுக்கிறார். எப்படி எழுதி கொடுக்கிற பாருங்க. 1 தீமோத்தி 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை கவனிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஐஸ்வர்யமான ஒரு விசுவாசி இருக்கான். பவுல் சொல்லித்தரார், தீமோத்தேயுவே, சபையில அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களான விசுவாசிகள் வராங்களா, அவங்களுக்கு சொல்லித்தா. என்ன சொல்லி தரணும்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல என்ன செய்யக்கூடாதா? நம்பிக்கை அவங்க வைக்க கூடாதான். ஃபர்ஸ்ட் அவங்க இருமாப்பான, இப்போ ஐஸ்வர்யம் பணம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? கொஞ்சம் பெருமையும் சேர்ந்தே வருது, அகம்பா வந்துருது. ஏய் எனக்கு இருக்கு. அதனால முதல் தட்டுறாரு, நீ நிர்வாகி, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆண்டவர் ஓமையில என்ன கத்து கொடுத்தா? நீ யாரு? உக்ரானக்காரன், எஜமான் நினைச்சிடாத, இது நான் கொடுத்திருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாருடைய கரத்திலிருந்து வர்றது? கர்த்தருடைய கரத்திலிருந்து வர்றது. அப்ப கர்த்தருடைய கரத்திலிருந்து நீங்க ஐஸ்வர்யத்தையும் நீங்க உலக பொருளையும் பெற்றீங்கன்னா எதுக்காக பெற்றீங்க? அவர் எதுக்காக உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காரு? அதை நம்புறதுக்கு இல்ல, அதை நிர்வகிப்பதற்கு, அதை மேனேஜ் பண்ணுவதற்கு. எதுக்காக நீங்க மேனேஜ் பண்ணணும்? ஏன் அதை நீங்க நிர்வகிக்கணும்? அதன் மூலமாக அழிந்து போற ஆத்மாக்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைய மாத்துவதற்கு. அப்போ நீங்க அவன் மாத்தினீங்கன்னா உங்களை நித்திய வீடு வாங்க 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 சந்தோஷமா அழைக்கும். அல்லேலூயா. இப்ப புரியுதா? நீங்க புத்திமான்ல நடந்து கொள்றீங்களா?
உங்க கையில தேவன் சொத்தை கொடுத்திருக்கிறார். களி கூர்ந்துடாதீங்க. இது எப்படிங்க நிர்வகிக்கணும்? ஹவு டு மேனேஜ் இட்? என் ஆண்டவர் விரும்புகிறவனமா எப்படி மேனேஜ் பண்ணும்? இதுக்கு என்ன தேவை தெரியுமா? முதல்ல அகம்பாவம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆஸ்தி அப்படின்னு தாழ்த்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்க கூடாது. நம்பிக்கை வைக்காம நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆஸ்தியை கொண்டு நன்மை செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதாரத்துவமா கொடுக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க கொடுக்கறதுனால நீங்க நஷ்டம் அடைய போறது இல்ல, நீங்க தரித்திரனாக போறது இல்ல. காரணம் என்னதுன்னா, நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்றீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து செய்றீங்க. அப்போ என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் தரித்திரனானான். ஓ, அப்படி இல்லையோ? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் விருத்தி தான் அடைஞ்சான், அவன் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டான். கஞ்சத்தனம் பண்ணா, அதையே நம்புனா, ஒன்னும் சேர்த்து வைக்கல, போச்சு. அவனும் அனுபவிக்கல, மற்றவங்களுக்கு அனுபவிக்க கொடுக்கல. ஆனா தேவ பிள்ளை, கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் ஐஸ்வர்யானா இருக்கிறான்னா, அவன் ஐஸ்வர்யத்தை நம்ப மாட்டான், கர்த்தரை நம்புவான். அப்போ தாராளமா கொடுப்பான், நற்கிரியைகளை செய்வான், தேவனுக்கு என்று ஆத்மாதாயம் செய்வான். ஆத்மாதாயம் செய்யும்போது என்ன தெரியுமா என் தேவன் செய்வார்? என் எஜமான் என்ன தெரியுமா செய்வாரு? சகல வித நன்மைகளையும் நமக்கு எப்படி செய்வார்? சம்பூர்ணமாய் அளிப்பார். அதை நம்ம அனுபவிக்க செய்வார். ஆஸ்தி கிடைச்சா ஆசீர்வாதம் இல்ல, அந்த ஆஸ்தியை அனுபவிப்பதற்கும் தேவன் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். பணம் இருக்கு, அவன் பெரிய ஐஸ்வர்யன் கிடையாது. பணத்தை நீங்க சரியா நிர்வகிச்சிட்டீங்கன்னா, மற்றவருக்கு உதவி செஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத கிருபையை என் தேவனாகிய கர்த்தர் தருவார். சம்பூர்ணமாய் சம்பூர்ணமாய் தருவார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. அதனால்தான் தீமோத்தியை பார்த்து பவுல் சொல்றாரு, ஓ தீமோத்தியுவே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இந்த பண ஆசையெல்லாம் விட்டு ஓடு ஓடி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. உன்னிடத்தில் நான் ஒப்புவித்திருக்கிறாரு. எஜமான் என்ன செஞ்சிருக்காரு? ஒப்புவித்திருக்கிறார். எதை ஒப்புவிச்சிருக்காரு? அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய சொத்தை கொடுத்திருக்கிறார். அதை சரியா நிர்வகி. தீமோத்தியுவே, அதை சரியாக நிர்வகி. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, நமக்கு தேவன் ஒரு பெரிய உக்கரான பொறுப்பை கொடுத்திருக்காருங்க. நம்ம தேவன் கொடுத்திருக்க அநீதியான இந்த உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதிச்சிட்டோமா? ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். மறந்துடாதீங்க, பந்தியில கலந்து கொள்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆத்ம ஆதாயம் செய்யணும். ஜெபிங்க, ஆண்டவரே நீ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி நிர்வகிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஜெபிங்க. இவன் யோசித்தான். நீங்க உங்க ஜப அறையில போய் யோசிங்க. இவனுக்கு கணக்கு ஒப்பிக்கிற நேரம் வரும்போது, ஐயோ என்னுடைய தப்பெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் எனக்கு நிர்வாகத்துல தூக்கிட போறாரு, என்ன வேலையில தூக்க போறாரு. இப்பதான் அவன் மற்றவர்கள் அவன் வீட்டுல ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? யோசிக்கிறான், சிந்திக்கிறான், பிளான் போடுறான். நீங்கெல்லாம் எங்க தெரியுமா பிளான் போடணும்? இவனை மாதிரி இல்ல. உங்களை நித்திய வீட்டுல ஏற்றுக்கொள்வதற்கு என் தேவன் ரெடியா இருக்காரு. அவர் நம்மை கனப்படுத்த ரெடியா இருக்காரு. நமக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்க ரெடியா இருக்காரு. அப்படின்னா நீங்களும் நானும் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையா மாற்றின பிறகு நம்முடைய ஜெப அறையிலே கடந்து சென்று தேவனுடைய பிரமாணத்தை நன்றாக படித்து தியானித்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கப்பா, நீ கொடுத்திருக்கிற நற்பொருளை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், எப்படி நிர்வகிக்க வேண்டும், எப்படி அது மூலமாக உமக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க. இந்த உக்கரான காரன்ட்டு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அவன் உலக பிரகாரமான காரியத்திற்காக, அழிந்து போகிற காரியத்துக்காக யோசைக்கு தான் பிளான் பண்ணா. நீங்களும் நானும் அநித்தியமான உலகத்துக்கு போறதுக்கு, பரலோக வீட்டுக்கு போவதற்கு, நித்திய வீட்டுக்கு போவதற்கு நம்ம பிளான் பண்றது எங்க பண்ணணும் தெரியுமா? நம்ம ஜெப அறையில பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கொடுத்திருக்கிறது, இதை எப்படி நிர்வகிக்கணும், உங்களுடைய சித்தத்தை இதை வைத்து நான் எப்படி செய்யணும்,
கேளுங்க, கேளுங்க. இவன் நல்லா பிளான் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். யார கூப்பிட்டான்? 100 குடம் என்ன ஒலிவ எண்ணெய் வாங்கினீங்க, இங்க வா. கட் பண்ணு. 100 இல்ல 50 எழுது. 100 கலம் கோதுமை வாங்கிட்டே, இங்க வா. நீ 100 குலம் வேண்டாம், இந்த 80 எழுது. பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். பிளான் பண்ணா நிறைவேற்றிட்டான். நம்ம மக்கள்லாம் பிளான் தான் நிறைய பண்ணுவாங்க, ஆனா எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒளியின் பிள்ளைகள் கொஞ்சம் புத்தியினமா இருக்காங்க. உங்க ஜெப அறையில போங்க, ஆண்டவர் சமூகத்துல பிளான் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன? எனக்கு கொடுத்திருக்கிற சொத்துக்கள் எல்லாம் நான் அறிந்து கொள்ள, அதை சரியாக நிர்வகிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் கொடுத்திருக்கிற அநீதியான இந்த உலக பொருள்னால நான் ஆத்மா ஆதாயம் செய்யணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க நன்மை செய்யும்போது, நற்கிரியைகள் செய்யும்போது, அந்த பொருளை கொடுக்கும்போது எதையும் சேர்த்து கொடுக்குறீங்க தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பை சேர்த்து கொடுக்குறீங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சேர்த்து கொடுக்குறீங்க. அது அவங்க கிட்ட போகுது, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அவங்க இருளான வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிறது. இன்னைக்கு தேவன் அதுலதான் பிரியப்படுவார். முதல் காரியம். 2வது காரியத்தை கவனிங்க. இயேசு சொன்னாரு, நம்ம நிறைய நேரங்களை நினைப்போம், என்கிட்ட ஒண்ணுமே பெருசா ஒண்ணுமே இல்லையே. நம்ம அப்படிதானே அநேக நேரங்களை தட்டி கழிக்கிறது. என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நான் அவங்கள மாதிரி பெரிய ஐஸ்வர்யவான் இல்ல. கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான்னா எல்லாரும் மேல கீழே எல்லாம் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல ஆண்டு சமூகத்துல போய் ஜெபம் பண்ணி பிளான் பண்ணி ஆண்டுடைய ஒத்தாசையை நாடுங்க. 1. 2வது, தேவன் கொடுத்திருக்கிற சொத்து, தேவன் கொடுத்திருக்கிற கொஞ்சமான காரியமா இருந்தாலும் சரி, கொஞ்சமா நினைக்காதீங்க. இந்த கொஞ்சமானதுல நான் உண்மையா இருக்கணும்னு நினைங்க. ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல்லி தராரு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவன். அப்படின்னா நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். எதுல? கர்த்தர் கொடுத்த ஆஸ்தியில, கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற நற்பொருள்ல நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களா இருக்கணும். தாளந்துகள் வாங்கிட்டீங்க, தேவன் கொடுத்துட்டார் அந்த தாளந்து. அந்த தாளந்தை என்ன செய்றீங்க? ஒரு தாளந்து வாங்கினவன், என் எஜமான் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையற்றவனா போய் என்ன செஞ்சான்? அதை கொண்டு போய் மண்ணுல புதைச்சு வச்சான். எனக்கு ரொம்ப கொஞ்சமா கொடுத்துட்டாரு. நீ எதுக்கு நினைக்கிற? கொஞ்சமா கொடுத்தாரா நிறைய கொடுத்தாரா? உங்க கையில கொடுத்ததை ஆண்டுட்ட முதல்ல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீ கொடுத்திருக்கிற இந்த சொத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய, என் கண்களை திறந்துடலும். ஒருவேளை சின்ன வேலையை கொடுத்துருப்பாருங்க, சின்ன காரியத்தை கொடுத்திருப்பாரு. அந்த சின்ன காரியத்துல நீங்க உண்மையா இருக்கீங்களா? கொஞ்சத்துல உண்மைதான் பெரிய காரியத்திலையும் உண்மையுள்ள மாற்றம். தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பிலும் உண்மையா இருங்க. தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆஸ்தியிலும் உண்மையுள்ளவர்களா இருங்க. என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, அந்த 100 ரூபாய் நிர்வகிக்க எனக்கு தெரியணும், உண்மையா இருக்கணும். இல்ல எனக்கு 10,000 அவர்கிட்ட மாதிரி என்கிட்ட இல்லைங்க, அதனால நானும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கத்து தருவாரு. 100 ரூபாயில கூட நீங்க நன்மை செய்யலாம், 100 ரூபாயில கூட நற்கிரிகள் செய்யலாம், 100 ரூபாயில கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம். அதை ஒழுங்கா கடைபிடிச்சு பாருங்க, உங்க கையில தேவன் இன்னும் ஆஸ்தியை கொடுப்பாரு. நீங்க கொஞ்சத்துல உண்மையற்றவர்களா போயிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் உண்மையற்றவர்களா போயிருவீங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இப்போ மெய்யான பொருள்னா நித்தியமான பொருள். பரலோக ராஜ்யத்துல இருக்க நித்திய பொருளை உங்ககிட்ட கொடுக்கணுமா ஆண்டவரு? முதல்ல இங்க கொடுத்திருக்கிற பொருள்ல உண்மையா இருங்க. தேவன் நம்ம கைட்ட கொடுத்திருக்கிற இந்த பொருள் அநீதியான உலக பொருள். பணத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் கோட்டை விடுறது அங்கதான். நல்ல சாட்சியா இருக்கும். ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், கேன்சர் நோயிலிருந்து விடுதலை பண்ணினார். சாட்சியெல்லாம் செம பயங்கரமா இருக்கும்.
போக 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 தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க பண விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க. அந்த பணத்தை எப்படி அனுபவிப்பாங்கன்னா, எனக்கு 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 எனக்கு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்ததே உங்ககிட்ட எதுக்கு கொடுத்தாரு? நிர்வகிக்கும்படியா. நான் எப்பவுமே சொல்றேன், திருப்பி சொல்றேன், உக்ரானக்காரன்ட்ட தேவன் தம்முடைய ஆஸ்தியை நிர்வகிக்கும்படியா கொடுத்தார். மேனேஜ் பண்றதுக்காக கொடுத்தாரு. ஒரு நாள் தேவன் கொடுத்தத இது எந்து 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 சொல்லாதீங்க, இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோபு சொல்வார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம குடும்பத்துல நம்முடைய பொறுப்பு உண்மையா இருக்கீங்களா? கொஞ்சத்துல உண்மையா இருங்க. சபையில ஒரு பொறுப்பு உண்மையா இருங்க. கொஞ்சம் வேலைதான் இருக்கலாம். நீங்க மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணாதீங்க. அவருக்கு பாஸ்டர் இப்படி எல்லாம் வேலையை கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருங்க. ஒரு நாள் சொல்லட்டும், பாஸ்டர் உயர்த்த மாட்டாரு, தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நல்லா கவனிங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா தேவன் அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியா வைப்பாரு. அதான் சொல்றாரு, அநீதியான உலக பொருளை குறித்து நீ உண்மையில இருந்ததுன்னா உன்னை நம்பி மெய்யான பொருளை எப்படிப்பா கொடுப்பேன்? உன்னை நம்பி மெய்யான பொருளை எப்படி கொடுப்பேன் இப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால சொல்ற, வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையால் உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இப்போ இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது ஆண்டோடைய சொத்து. இது அவருடைய பொருள். இதை நம்ம சொந்தமா மாத்த போறாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மள கிறிஸ்து இயேசுக்குள் உடன் சுதந்திரவாளியா மாத்திருக்காரு. உடன் சுதந்திரவாளி இங்க இருக்கிற போது என்ன செய்யணும்? கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பொருளை உண்மையா இருக்கணும். அப்பந்தான் அதை சொந்தமா உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? சொந்தமா கொடுப்பாரு. பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்து இயேசுக்குள் உடன் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான், சொல்லிட்டே இருங்க. ஆனா உண்மை இல்லாம போனீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அந்த அந்த மெய்யான பொருளை, அந்த காரியத்தை நீங்க சொந்தமா மாத்தவே முடியாது. இந்த பூலோகத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொடுத்துருக்க பொருள்ல உண்மையா இருக்கியாப்பா? அடுத்தவர்கள் கொடுத்த காரியத்தை நீ உண்மை இல்லாம இருந்தேனா உன்னை நம்பி சொந்தமான பொருளை எப்படிப்பா கொடுக்கறது? எவ்வளவு அற்புதமான வார்த்தை கவனிங்க. வேறொருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? கொடுப்பவர் யார்? பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் நமக்கு அவருடைய பொருளை சொந்தமா கொண்டாடும்படி கொடுக்கணுமா? அப்ப இந்த பூலோகத்துல இருக்கும்போதே ஒரு காரியத்தை நீங்க பழகி கொள்ளுங்க. எனக்கு கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய சொத்துக்களையும் நான் உண்மையுள்ளவனா இருப்பேன். கொஞ்சத்துல நான் என்ன செய்வேன்? உண்மையா இருப்பேன். என் பொறுப்புல நான் உண்மையா இருப்பேன். என்னுடைய கையில கொடுத்திருக்க பணத்துல உண்மையா இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையுள்ளவனா இருக்க விரும்புறேன். அப்போ நீங்க இப்படி உண்மையுள்ளவர்களா இருந்தா ஆண்டவர் தம்முடைய வீட்டுல, நித்தியமான வீட்டுல உங்களுக்கு அழைத்து செல்வார். அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. அந்த உண்மையா இருந்ததுனால்தான் இயேசு பரமேறும் பொழுது, பரத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்த பூலோகத்துல இருக்கும் பொழுதே சொன்னாரு, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு உங்களை என்ன செய்வேன்? அழைத்து செல்வேன். அப்ப என்ன சொல்ல விரும்பினாரு? சீசர்ல, இந்த பூலோகத்துல இருக்கும்போது நான் கொடுத்திருக்க ஆஸ்தியில என்னவா இருங்க? உண்மையா இருங்க. உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை சொந்தக்காரனா மாத்திருவேன். ஹல்லேலூயா. எதுக்குள்ள சொந்தக்காரன்? பரலோகத்துக்கு சொந்தக்காரனா மாத்திருவேன். பரலோகத்துல சொத்து உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். அப்போ என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு தேவன் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. இன்னைக்கு இந்த ஓமையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான பாடம் இருக்கு. ஒண்ணு, ஒரு நாள் நாம் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒரு நாள் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே நம்ம மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய பணியை செய்வோமாக. 2வது, நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறதுனால இந்த பூலோகத்துல இருக்கும்போது ஞானம் உள்ளவர்களாய் வாழணும். எப்படி ஞானம் உள்ளவர்களாக வாழணும்? அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சொத்தை நிர்வகிக்கிறதுல கவனமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தோடு ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, அந்த யோசனைகளை செயல்படுத்த என்ன செய்யணும்னா அதுக்கு நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நம்ம
அந்த சின்ன சின்ன பொறுப்பா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, கொஞ்சமான காரியமா இருந்தாலும் சரி, அதுல உண்மையா இருக்க பழகிக்கொள்வோம். பழகுனோம்னா, கர்த்தர் நிச்சயமாகவே நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். இந்த உவமையை இன்னும் தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை தருவாராக.